ஹாய் ஹலோ அஸ்ஸலாமு அலைக்கும் வணக்கம் வெல்கம் டு Rjcornor. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறது வந்துட்டு கேரளா ஸ்பெஷல் தறி கஞ்சி பார்க்க போகிறோம். கேரளாவில் பார்த்தீங்கன்னா எல்லா இஃப்தாருக்குமே வந்து ஒரு கிளாஸ் தறி கஞ்சி கம்பல்சரி அவங்க வச்சுப்பாங்க. அந்த தறி கஞ்சியே வந்து நம்ம டிஃப்ரெண்ட்டாக வந்து டாஃபி தறி கஞ்சியாக மாற்றி பண்ண போகிறோம். அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி கமெண்ட்ஸை படிச்சுட்டு வந்துடலாம். அதில் ஃபஸ்ட்டு அப்போ நீங்கள் ஃபாஸ்டிங் இல்லையா ஜெஸ்ஸி? ஓகே ஸோ மக்களே கண்டிப்பாக ட்ரை பண்ணுறோன்னு சொல்லி செமையாக கலாய்ச்சிருக்காங்க அனீஸ் மகிழி. கண்டிப்பாக நானும் ஃபாஸ்டிங் தாங்க, அவங்க தானே பிரியாணி வைக்கிறாங்க, ஸோ அதனால அப்படி சொன்னேன். அடுத்தது புதுசாக இருக்குது, இப்போ தான் கேள்விப்படுறேன், எப்போயும் குண்டாவில் தானே பண்ணுவீங்க, இப்போ என்ன அண்டாவில் பண்ணுறீங்க, ரிசுக்கு பத்தாதுன்னு தானே, வேறு லெவல் சூப்பர் குட் சொல்லியிருக்காங்க ஹரி விபிஹெச். கண்டிப்பாக ஹரி விபிஹெச் அண்டாவில் பண்ணியே பதில் அந்தளவுக்கு அது பிரியாணி வேறு லெவலில் இருந்தது. ஸோ உங்களுக்கும் கொஞ்சம் கொடுத்துருந்தா புரிஞ்சிருக்கும். அடுத்தது வந்து நம்ம தறி கஞ்சி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்காக ஃபஸ்ட்டு வந்துட்டு 2 கப் பால் எடுத்துருக்கேன். இது வந்து நான் பசும் பால் எடுத்துருக்கேன், நீங்கள் வந்து நார்மல் பால் பேக்கெட் பால் எடுத்துக்கலாம். இனி அடுத்தது பார்த்திங்கன்னா நான் 1/2 லிட்டர் பால் எடுத்துருக்கேன். அதாவது 2 கப் பாலுக்கு 6 டேபிள் ஸ்பூன் ரவை சேர்த்து கொடுத்துடலாம். சேர்த்து கொடுத்து நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ரவை நல்லா வெந்து வந்திருக்கு. இந்த டைமில் வந்து 3 டேபிள் ஸ்பூன் சுகர் சேர்த்து கொடுத்துடலாம். இனி அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. இனி நம்ம தறிக்கஞ்சிக்கு தேவையான டாஃபி பண்ண போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு கேரமல் பண்ணணும். அதுக்காக ஒரு பேனில் பார்த்திங்கன்னா சுகரை பார்த்திங்கன்னா நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க, எல்லா பக்கம் வர மாதிரி. இனி லோ ஃப்ளேமில் வச்சு அதை கேரமல் பண்ணணும். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுடைய சுகரெல்லாம் மெல்ட் ஆகி சூப்பராக கேரமல் ஸ்டேஜுக்கு வந்திருக்கு. இனியும் பார்த்திங்கன்னா இனி கலரெல்லாம் சேஞ்ச் ஆகிடுச்சு அப்படின்னா அது வந்து கொஞ்சம் கசக்க ஆரம்பிக்கும். இப்போது இந்த டைமில் பார்த்திங்கன்னா ஒரு 3 டேபிள் ஸ்பூன்லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் நமக்கு கண்டென்ஸ்டு மில்க் சேர்த்து கொடுத்துடலாம். இதையும் அதோடு சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. இது சீக்கிரமாகவே அடிப்பிடிச்சிடும், ஸோ கைவிடாமல் நல்லா கலந்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டாஃபி வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இனி இப்போ கொதிச்சிட்ருக்கிற இந்த தறிக்கஞ்சியில் வந்து அதை சேர்த்து கொடுத்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இனி இதுவும் வந்து கொஞ்சம் கொதிச்சு வரட்டும். இனி ஒரு கடாயில் பார்த்திங்கன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. அது சூடானதும் கொஞ்சம் முந்திரி, இது நல்லா ஃப்ரை பண்ணிடலாம். இனி கொஞ்சம் கிஸ்மிஸ் சேர்த்து கொடுத்துடலாம். இனி இது ரெண்டுமே நல்லா ஃப்ரை ஆனதுமே நம்ம அந்த தறிக்கஞ்சியில் சேர்த்து கலந்து விட்டுடலாம். இனி அதே நெய்யில் பார்த்தீங்கன்னா ஒரு 3-4 சின்ன வெங்காயம் வந்துட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி அந்த நெய்யில் ஃப்ரை பண்ணிவிட்டு சேர்த்து கொடுத்துடலாம். இது ஜஸ்ட் ஆப்ஷனல் தான், பட் இதோட ஃப்ளேவர் பார்த்தீங்கன்னா வேறு லெவலாக இருக்கும் அந்த தறிக்கஞ்சிக்கு. இப்போ நல்லா ஃப்ரை ஆகிடுலாம். இப்போ நம்ம தறிக்கஞ்சி பார்த்தீங்கன்னா சூப்பராக இங்கே ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி கேரளா ஸ்பெஷல் டாஃபி தறிக்கஞ்சியை ட்ரை பண்ணி பாருங்கள். அது ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுங்கிற ஃபீட்பேக்கையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்.